அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். நம்மை சுமந்து கொண்டு போகிறார், நம்மை காக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமான ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். நம்மளை ஒரு காலமும் சபிக்கிற ஆண்டவர் அல்ல அவர். நம்மளை ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல அவர். மாறாக நம்மை அரவணைக்கிற தேவன். ஆமென். நமக்கு அன்பு காட்டுகிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நம்முடைய ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு, மறு பதில் கொடுக்கிற தேவன் அவர். அவர் ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு போகிறவர். ஆமென். அவர் உங்களை காக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறவர். உங்கள் துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டவர். உங்களுக்கு அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறவர். அவரே சர்வ வல்லமையுடைய தேவன்.